தமிழ்நாட்டிலேயே மிகவும் மூத்தவர்கள் வந்து காரைக்கால் அம்மையார் தான். நம்ம கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சிவாலயங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலோட தெற்கு பக்கத்து சுவாமிக்கு வலது பக்கத்துல அப்படியே 63 நாயன்மார் லைனா உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாருமே நின்றுட்டு தான் இருப்பாங்க. 63 நாயன்மார்களை உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்மையார் இவங்க மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே நின்று தான் இருப்பாங்க, சாமி வணங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட ஆயுதங்கள் உழவாரப்படையாது மாரி எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. எல்லா நாயன்மாருக்குமே நின்று இருப்பாங்க. யாருக்குமே இல்லாத சிறப்பு சுவாமிக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்மா இவங்க மட்டும்தான். ஏன் இவங்களுக்கு இந்த சிறப்பு அப்படின்னாக்க, இந்த 63 நாயன்மார்கள்ல மூத்த நாயன்மார்னு சொன்னோம் இல்லையா, இந்த நாயன்மார்கள் அடியார்கள் என்ற அடியார் பரம்பரையை துவக்கி வச்சவங்களே இவங்கதான். இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் இந்த சிவபெருமான இப்படிலாம் அடிமை தொண்டு செய்யலாமா, இப்படிலாம் அடிமைத்தனம் பூண்டு வழிபடலாமா அப்படின்ட்டு இவங்களை பார்த்துதான் கத்துக்கினாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்ல வந்து அந்தாதி அப்படின்ற ஒரு இலக்கணம் இருக்கு. அந்தாதி தெரியல, அந்தாதி அப்படின்னாக்க ஒரு பாட்டு எதுல ஆரம்பிக்குதோ அந்த பாட்டு முடியும் போது அதோட அந்தம் எடுத்து ஆதியா போட்டு மறுபடியும் அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு எதுல முடியுதோ அந்த அந்தத்தை தூக்கி ஆதியா போட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த அந்தாதி என்ற இலக்கண முறைய முதல்ல தோற்றுவிச்சவங்க இவங்கதான், காரைக்கால் அம்மையார் தான். இந்த அம்மா பாடின பாட்டுக்கு பேரு அற்புத திரு அந்தாதி. இந்த அந்தாதிக்கு இன்னொரு பேர் இருக்கு, மூத்த பதிகம் அப்படின்னு பேரு. இவங்கதான் இந்த பதிகம் பாடுற முறையை துவக்கி வச்சவங்களும் இவங்கதான். தமிழ்ல அந்தாதி பாடுற முறையை துவக்கி வச்சவங்களும் இவங்கதான், பதிகம் பாடுற முறையை துவக்கி வச்சவங்களும் இவங்கதான். அதனாலதான் இந்த அம்மா பாடிய பாடல்களுக்கு திரு ஆலங்காட்டு மூத்த பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஆலங்காட்டுலதான் அந்த அம்மா முதல்ல பதிகம் பாடி இறைவனை வழிபட்டாங்க. இவங்களோட இந்த புண்ணியமான இந்த நாள் பங்குனி சுவாதி நட்சத்திரம், நம்ம சைவ சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாருமே பர்த்டே எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா. நம்ம குரூப்ல அடிக்கடி ஒரு ஹாப்பி பர்த்டே எல்லாம் போடுவாங்க. பர்த்டே கொண்டாடுறது நம்மளோட மரபு கிடையாது, பிறந்த நாள் கொண்டாடுவது நம்மளோட மரபு கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, பிறப்புன்றது எல்லாருக்குமே வாய்க்கும். எல்லா உயிர்களும் பிறப்பெடுக்கும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்களால் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் பேயாய் கணங்களாயிட்டு பல பிறப்புகள் உண்டு. அந்த பிறப்புல வந்து 4 வகையான பிறப்பு உண்டு. 4 வகையான பிறப்புல 84 லட்சம் யோனி வேதங்கள் உண்டு. 84 லட்சம் வகையா ஒவ்வொரு உயிர்களும் பிறக்கும். பிறப்புன்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா முக்தின்றதுதான் பெரிய விஷயம். அதனால